வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். மோடிக்கு பிறகு நான் பார்த்த எளிமையான தலைவர் ரங்கசாமி. காமராஜர் வாழ்ந்ததைப் போல வாழ்வதாகவும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் புகழாரம். கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாள் விழா புதுவை அரசு மற்றும் அரசியல் கட்சிகள் சார்பில் மரியாதை. பிரான்ஸ் தேசிய தினம் கடற்கரை சாலையில் வண்ணமயமான வான வேடிக்கை. இனி விரிவான செய்திகள். மோடிக்கு பிறகு நான் பார்த்த எளிமையான தலைவர் ரங்கசாமி என்றும் காமராஜர் வாழ்ந்ததைப் போல அவர் வாழ்கிறார் என்றும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் புகழாரம் சூட்டியுள்ளார். கர்ம வீரர் காமராஜரின் 124வது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாணவர்கள் நாள் விழா காமராஜர் மணிமண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பொது தேர்வுகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கர்ம வீரர் காமராஜர் நாட்டின் கல்வி வளர்ச்சிக்காக ஆற்றிய பங்களிப்பு அளப்பரியது என்றும் அவரது கல்வி கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதே அரசின் நோக்கம் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் அனைவருக்கும் கல்வி கிடைக்கும் சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் 100% கல்வி இலக்கை நோக்கி அரசு செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். மாணவர்கள் நவீன தொழில்நுட்ப அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% உயர்கல்வி இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு கல்வி நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து உரையாற்றிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், கர்ம வீரர் காமராஜர் இந்திய கல்வி வரலாற்றில் அழியாத முத்திரை பதித்த தலைவர். அவர் உருவாக்கிய பள்ளிகள் மற்றும் மதிய உணவு திட்டம் சமூக மாற்றத்திற்கான மிகப்பெரிய புரட்சியாக அமைந்ததாகவும் பாராட்டினார். தனது வாழ்க்கையில் மிகவும் எளிமையாகவும் அர்ப்பணிப்புடனும் பணியாற்றும் இரு தலைவர்களை பார்த்துள்ளதாக கூறிய அவர், ஒருவர் பிரதமர் நரேந்திர மோடி, மற்றொருவர் முதலமைச்சர் ரங்கசாமி. முதலமைச்சர் ரங்கசாமியின் எளிமையான வாழ்க்கை, கதர் உடை, கல்விக்காக அவர் மேற்கொள்ளும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை பார்க்கும் போது காமராஜர் இப்படித்தான் வாழ்ந்திருப்பாரோ என்று எண்ண தோன்றுகிறது என்று புகழாரம் சூட்டினார். இந்த கருத்து விழாவில் பங்கேற்றவர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி ராஜா திரையரங்கம் அருகே அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தலைமை தாங்கினார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு காமராஜரின் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பிரான்ஸ் தேசிய தின விழாவை முன்னிட்டு தூதரகம் சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் வண்ணமயமான வான வேடிக்கை நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கடற்கரையில் குவிந்து கண்டுகளித்தனர். கடந்த 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸில் உள்ள பஸ்கு என்கிற சிறைச்சாலையை மக்கள் புரட்சி மூலம் தகர்த்து மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களாட்சியை நிறுவினர். இந்த தினம் பிரான்ஸ் நாட்டு தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் புதுச்சேரி கடற்கரையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் 1ஆம் மற்றும் 2ஆம் உலக போரின் போது உயிரிழந்த பிரான்ஸ் நாட்டிற்கு ஆதரவாக போரில் ஈடுபட்ட இந்திய வீரர்கள் மற்றும் பிரான்ஸ் நாட்டு வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து பிரெஞ்சு தூதரக வாயில் மற்றும் கடற்கரை சாலையில் வண்ணமயமான வான வேடிக்கை நடைபெற்றது. 20 நிமிடம் வரை நடைபெற்ற இந்த வான வேடிக்கை நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் வசிக்கும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு வான வேடிக்கையை ரசித்தனர். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி காமராஜ் சாலை, அண்ணா சாலை சந்திப்பில் அமைந்துள்ள காமராஜர் திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி,
சட்டப்பேரவை தலைவர் அன்பழகன், அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், நேரு என்கிற குப்புசாமி, வையாபுரி மணிகண்டன், அழகு என்கிற அழகானந்தம், மோகன்தாஸ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வட்டார காங்கிரஸ் முன்னாள் தலைவர் முனுசாமி தலைமையில் காமராஜர் பிறந்தநாள் விழா மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கி கொண்டாடப்பட்டது. கர்மவீரர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முன்னாள் வட்டார தலைவர் முனுசாமி என்கிற சுந்தர் தலைமையில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வழுதாவூர் சாலையில் சண்முகாபுரம் அண்ணா வீதி சந்திப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் தமிழக முதல்வராக இருந்த காலத்தில் விவசாய வளர்ச்சிக்காக கட்டப்பட்ட அணைகள், மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொடங்கப்பட்ட நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், திருச்சியில் நிறுவப்பட்ட PHEL, ஆவடியில் தொடங்கப்பட்ட கனரக வாகன உற்பத்தி தொழிற்சாலை உள்ளிட்ட அவரது ஆட்சிக்கால சாதனைகளை விளக்கும் வகையில் சிறப்பு பேனர் வைக்கப்பட்டது. தொடர்ந்து கர்மவீரர் காமராஜரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய நிர்வாகிகள் அவரது கல்வி மற்றும் சமூக பணிகளை நினைவு கூர்ந்தனர். பின்னர் முன்னாள் வட்டார தலைவர் முனுசாமி என்கிற சுந்தர் தலைமையில் 100 மாணவர்களுக்கு தலா ஒரு பெரிய நோட்டு, ஒரு சிறிய நோட்டு மற்றும் ஒரு பேனா வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் புகழேந்தி, ரவி, சிவராஜ், நாராயணசாமி, அன்பு செழியன், ராஜேந்திரன், ஞானசேகரன், ராஜசேகரன், மணிபாலு, முருகன் என்கிற பாலு, சரவணன், ரமேஷ், குழந்தைவேலு, ராதாகிருஷ்ணன், பாண்டியன், முகமது இலியாஸ், சுப்பிரமணியன், JS மற்றும் அமுதா, மல்லிகா, சுதா, ரேவதி, ராஜலட்சுமி, புஷ்பா, கல்பனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்த அனைத்து நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கும் முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் முனுசாமி நன்றி தெரிவித்தார். பல்வேறு அரசியல் கட்சியினர் சார்பில் கர்மவீரர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கர்மவீரர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி ராஜா திரையரங்கம் அருகே அமைந்துள்ள அவரது சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாநில நிர்வாகி புதியவன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன், வழக்கறிஞர் சசிபாலன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமையில் மாநில நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் திராவிடர் கழகம், நாடார் உறவின் முறை பேரவை சார்பிலும் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் அந்தந்த அமைப்புகளின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். கர்மவீரர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு ரோட்டரி காஸ்மோஸ் சார்பில் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மோஸ் சார்பில் முத்தியால்பேட்டையில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மோஸ் தலைவர் ரொட்டேரியன் சிவ கணபதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர் ரொட்டேரியன் ஹாஜா முகமது, திட்ட தலைவர் ரொட்டேரியன் இளங்கோவன் பஜனூர், உதவி ஆளுநர் ரொட்டேரியன் பாலமுரளி, முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் சந்திரசேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கிளப் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மாணவர்களுக்காக ஓவிய போட்டி நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் மாணவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட கல்வி உபகரண பொருட்கள் வழங்கப்பட்டன. அனைத்து மாணவர்களுக்கும் சிற்றுண்டி வழங்கப்பட்டதுடன் விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சிவக்குமார், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்கினர். மாணவர்களிடம் ஒழுக்கம், கட்டுப்பாடு மற்றும் நற்பண்புகளை வளர்த்து வரும் உடற்கல்வி ஆசிரியர் பரத்திற்கும் ரோட்டரி கிளப் சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இறுதியாக நன்றி உரையை பாலாஜி பழனிசாமி வழங்கினார். நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள், மாணவர்கள், ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வேலை தருவதாக கூறி கேரள மாநிலத்தை சேர்ந்த பெண்ணிடம் பணம் பறித்த பொறியாளர் லட்சுமிகாந்தன் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் தனக்கு அறிமுகமான நண்பர் மூலமாக தனக்கு வேலை கேட்டிருந்தார். அவர் புதுச்சேரி பகுதியை சேர்ந்த டோனெட் இன்ஜினியரிங் நிறுவனர் லட்சுமிகாந்தன் என்பவரின் தொலைபேசி எண்ணை கொடுத்தார். அவரிடம் வேலை தொடர்பாக பேச கோரியுள்ளார். அதன்படி அவர் செல்போன் மூலமாக லட்சுமிகாந்தனை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது அவர் செக்ரட்டரி வேலை இருப்பதாகவும்
அதற்கு மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் தருவதாக கூறினார். அதன் அடிப்படையில் கடந்த மே மாதம் 20ஆம் தேதி புதுச்சேரிக்கு வந்த அவரை லட்சுமிகாந்தன் காரில் அழைத்துக் கொண்டு கடலூரில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்க வைத்தார். அடுத்த நாள் பிற்பகல் புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தில் உள்ள ஒரு இடத்திற்கு அவரை அழைத்து சென்று இது என்னுடைய பணியாளர்கள் தங்கும் இடம் என கூறி கட்டிடத்தின் மேல் மாடியில் ஒரு அறையில் தங்க வைத்துள்ளார். அப்போது அந்த பெண் வேலை தொடர்பாக கேட்டபோது நிறுவனத்தில் தற்பொழுது சிவில் வேலை நடந்து வருவதாகவும் 1 வாரம் கழித்து வேலைக்கு அழைத்து செல்வதாக கூறியுள்ளார். இந்த நிலையில் கடந்த மே மாதம் 25ஆம் தேதி லட்சுமிகாந்தனுக்கு அவசரமாக பணம் தேவைப்படுவதாகவும் 10 லட்சம் ரூபாய் வேண்டும் என அந்த பெண்ணிடம் கேட்டுள்ளார். மேலும் ஓரிரு நாட்களில் பணம் வந்துவிடும், வந்தவுடன் திருப்பி தருவதாக கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் அவர் தன்னிடம் இருந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை வங்கி கணக்கின் வழியாக லட்சுமிகாந்தனுக்கு அனுப்பியுள்ளார். பின்னர் பணத்தை கேட்கும் போதெல்லாம் ஏதோ காரணம் சொல்லி தட்டி கழித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த மாதம் முதல் வாரத்தில் அந்த பெண் தங்கியிருந்த அறைக்கு குடிபோதையில் வந்த லட்சுமிகாந்தன் பணம் தர முடியாது என்று கூறி முதல்வர் முதல் காவல் உயர் அதிகாரிகள் வரை எனக்கு தெரியும் என்று கூறி அந்த பெண்ணை அடித்து துன்புறுத்தி உள்ளார். மேலும் கட்டாயப்படுத்தி உடலுறவு வைத்துக் கொண்டுள்ளார். இதை பற்றி வெளியே கூறினால் தீர்த்து கட்டி விடுவேன் என கொலை மிரட்டல் விடுத்து சென்றுள்ளார். இதுகுறித்து அந்த பெண் கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் தனக்கு வேலை தருவதாக கூறி வரவழைத்து ஏமாற்றி 5 லட்சம் ரூபாய் பணத்தை அபகரித்துக் கொண்டும் அடித்து துன்புறுத்தி பலாத்காரமாக உடலுறவு கொண்டு கொலை மிரட்டல் விடுத்த லட்சுமிகாந்தன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா மற்றும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கடலூர் குடிகாடு ஜெகன் நகரை சேர்ந்த லட்சுமிகாந்தன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு கருணை இல்ல குழந்தைகளுக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு தொகுதிக்குட்பட்ட கம்பன் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் கருணை இல்லத்தில் குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பாவாணர் நகர் ஆனந்தராஜ், செல்வம், வேலு, குமார், பாபு மற்றும் ஜெயந்தி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி கருணை இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு மதிய உணவை வழங்கி அவர்களுடன் கலந்துரையாடி வாழ்த்துக்களை பெற்றார். தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்பில் பாவாணர் நகர் ஆனந்தராஜ், செல்வம், வேலு, குமார், பாபு மற்றும் ஜெயந்தி ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமிக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பாகூர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க தலைவராக பாஸ்கர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பாகூர் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க தேர்தல் கடந்த மாதம் 26ஆம் தேதி பரபரப்பாக நடைபெற்றது. இந்த தேர்தலில் 9 இயக்குநர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். தேர்வு செய்யப்பட்ட இயக்குநர்களின் தலைவர் தேர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் புதுவை மாநில திமுக விவசாய அணி தலைவர் பாஸ்கர் என்கிற ஆனந்தன் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இயக்குநர்களாக முத்துலட்சுமி, மகாலட்சுமி, பெருமாள், சிவபிரகாசம் உள்ளிட்ட 8 பேர் நியமிக்கப்பட்டிருந்தனர். பாஸ்கர் தலைவராக தேர்வு பெற்றதை அடுத்து அப்பகுதியில் அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். இதில் திமுக விவசாய தொழிலாளர் அணி தலைவர் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் தவமுருகன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். மகாராஷ்டிரா பண்டர்பூர் பாண்டுரங்கர் ஆலயத்தை போல் புதுச்சேரியிலும் நடைபெறும் ஆஷாட ஏகாதசி விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் பண்டர்பூரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ பாண்டுரங்கநாதர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆஷாட ஏகாதேசி திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். ஆண்டில் பல ஏகாதேசிகள் வந்தாலும் ஆஷாட மாதத்தில் நடைபெறும் இந்த ஏகாதேசி ஆன்மீக ரீதியாக மிகுந்த சிறப்பு மிக்கதாக கருதப்படுகிறது. இந்த விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கால்நடை யாத்திரையாக பங்கேற்று சுவாமியை தரிசிப்பது வழக்கம். அதேபோல் மகாராஷ்டிரா பண்டர்பூர் ஆலயத்தின் கட்டமைப்பு மற்றும் வழிபாட்டு முறையை பின்பற்றி புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட காவிக்குயில் நகர், சாரம், காக்கையின் நகர் பகுதியில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ மகாலட்சுமி ருக்மாயி சமேத ஸ்ரீ பாண்டுரங்கநாதர் ஆலயம் அமைக்கப்பட்டது. மகாராஷ்டிராவில் உள்ள பண்டரிநாதர் ஆலயத்தின் வடிவமைப்பை ஒத்த வகையில் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருப்பது இதன் தனி சிறப்பாகும். இந்த ஆண்டுக்கான ஆஷாட ஏகாதேசி பெருவிழா ஜூலை 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 10 நாட்கள் கோலாகலமாக நடைபெற உள்ளது. விழா நாட்களில் தினமும் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், மகா தீபாராதனை, பஜனை, நாம சங்கீர்த்தனம், ஆன்மீக சொற்பொழிவுகள், திருக்கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன.
குறிப்பாக இந்த ஆலயத்தில் நடைபெறும் திருக்கல்யாண உற்சவம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக பக்தர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர். மகாராஷ்டிரா பண்டர்பூர் ஆலயத்தில் நடைபெறும் ஆஷாட ஏகாதேசி விழா எவ்வாறு விமர்சையாக நடைபெறுகிறதோ அதே போன்ற ஆன்மீக மரபுகளுடன் புதுச்சேரியிலும் ஆண்டுதோறும் இந்த விழா நடத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து கோவில் நிர்வாகி கூறுகையில், மகாராஷ்டிரா பண்டர்பூர் ஆலயத்திற்கு செல்ல முடியாத பக்தர்கள் அதே ஆன்மீக அனுபவத்தை பெறும் வகையில் இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆஷாட ஏகாதேசி விழா அனைத்து சடங்குகளுடனும் நடைபெறுகிறது. பொதுமக்கள் குடும்பத்துடன் பங்கேற்று பாண்டுரங்கநாதரை தரிசித்து அருள் பெற வேண்டும் என்றார். பக்தர்கள் கூறுகையில், மகாராஷ்டிராவில் நடைபெறும் ஆஷாட ஏகாதேசி விழாவிற்கு இணையாக புதுச்சேரியிலும் இந்த விழா நடைபெறுவது பெருமைக்குரியது. ஆண்டுதோறும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு வருகின்றனர். இந்த ஆண்டும் அனைவரும் பங்கேற்று சுவாமியை தரிசித்து ஆன்மீக பலன் பெற வேண்டும் என அழைப்பு விடுத்தனர். சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன. முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் நாராயணசாமியை நேரில் சந்தித்து பூங்கொத்து வழங்கி பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பொதுமக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதான நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக கம்பன் நகர் பகுதியில் ரெட்டியார்பாளையம் வார்டு தலைவர் காமராஜ் தலைமையில் அன்னதானம் மற்றும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கும் வகையில் பொதுமக்களுக்கு கேப் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் கேப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பாகூர் மூர்த்திக்குப்பம் பகுதியில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் காமராஜரின் பிறந்தநாள் விழாவும் மாணவர்கள் தின விழாவும் அகில இந்திய அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் சாண்டிலன் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் பகுதியில் உள்ள மூர்த்திக்குப்பம் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு தொடக்க பள்ளியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர், கல்வியின் தந்தை என்று பல விதத்தில் போற்றக்கூடிய மாபெரும் மனிதர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மூர்த்திக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளியில் பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் சாண்டிலன் மற்றும் கலாம் இயக்கத்தின் மகளிரணி தலைவி ஜமுனா ரவி, இளைஞரணி தலைவரும் சட்டக்கல்லூரி மாணவருமான அரவிந்தன் மற்றும் லதா, குணசேகரன், முனியப்பன், ரவிச்சந்திரன் மற்றும் ரோஷன், இளங்கோ, பத்மா இவர்களின் முன்னிலையில் அனைவரும் கலந்து கொண்டு மாணவர் தின விழாவை சிறப்பாக கொண்டாடினர். மேலும் மாணவர்கள் அனைவருக்கும் நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள், இனிப்பு மற்றும் மரக்கன்றுகள் ஆகியவற்றை கலாம் இயக்கம் சார்பில் வழங்கப்பட்டது. கல்வி கற்காதவர்கள் இல்லாத உலகம் வேண்டும் என்ற நோக்கத்தில் புதுச்சேரி அரசானது முதியோர்களுக்கு கல்விகளை வழங்கி வருகிறது. அதில் தேர்ச்சி பெற்ற முதியோர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மூர்த்திக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் சரவண பெருமாள் தலைமை தாங்கினார். பொறுப்பாசிரியர் மேனகா அனைவரையும் வரவேற்றார். ஆசிரியர் நவநீதம் தொகுப்புரை வழங்கினார். ஆசிரியர் அனுசியா நன்றி உரை வழங்கினார். நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் கௌசல்யா, ஜெயந்தி, கவிதா, லலிதாம்பிகை ஆகியோர் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள மாணவர்கள் போக்குவரத்து பாதிப்பால் அவதி அடைந்துள்ளனர். கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதன் காரணமாக மரக்காணம் பகுதியில் டிப்பர் லாரிகள் ஏராளமாக சென்று வருகின்றன. இதன் காரணமாக அங்குள்ள பகுதி பள்ளி மாணவர்கள், மாணவிகள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் வேதனையுடன் செல்கின்றனர். மேலும் வேலைக்கு செல்லும் பொதுமக்களும் வேதனையுடன் செல்கின்றனர். அந்த பகுதியில் உள்ள அரசு அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு துறையை சேர்ந்த அதிகாரிகளும் நடவடிக்கை எடுப்பார்களா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தென்பசியார் ஸ்ரீ நாக அங்காளம்மன் கோவிலில் ஆனி மத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தென்பசியார் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ நாக அங்காளம்மன் கோவில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு
சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவ அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் கோவிலை சுற்றி வலம் வந்து அதன் பின்னர் ஊஞ்சலில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இதில் திரளான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அம்மனுக்கு தாலாட்டு பாடி ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தென்பசியார் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை தென்பசியார் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ நாக அங்காளம்மன் ஆலய அறக்கட்டளை நிறுவன தலைவர் வழக்கறிஞர் ராம்குமார் செய்திருந்தார். திண்டிவனத்தில் தமிழக வெற்றி கழகத்தினர் சார்பில் காமராஜரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் வடக்கு மாவட்டம் திண்டிவனத்தில் காமராஜர் அவர்களின் 123வது பிறந்த நாளில் தவிக சார்பில் நேரு வீதி புது மசூதி சந்திப்பில் உள்ள கர்ம வீரர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு வடக்கு மாவட்ட தலைவர் சக்திவேல் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி கோஷங்கள் எழுப்பி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தவிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அடுத்த பேரணி தூய இருதயம் மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் சிங்கப்பெண் அதிரடிப்படை காவல்துறையினர் பெண்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றவுடன் சிங்கப்பெண் அதிரடிப்படை என்னும் சிறப்பு பிரிவை பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக காவல்துறையில் கொண்டு வந்தார். இந்த சிறப்பு அதிரடிப்படையானது விழுப்புரம் மாவட்டத்தில் காவல் உதவி ஆய்வாளர் சர்க்குணம் தலைமையில் செயல்பட்டு வருகிறது. இதேபோல் திண்டிவனம் அடுத்த பேரணி தூய இருதய மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சிங்கப்பெண் அதிரடிப்படை உதவி ஆய்வாளர் சர்க்குணம், தலைமை காவலர் திரிபுர சுந்தரி ஆகியோர் பேசுகையில், முதலில் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை கொண்டு வந்த தமிழக முதல்வருக்கு கல்லூரி மாணவிகள் கைகளை தட்டி நன்றி தெரிவித்தனர். மேலும் மாணவிகளுக்கு இன்ஸ்டா, பேஸ்புக், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தங்களுடைய புகைப்படங்களை டிபியாக வைக்கக்கூடாது என அறிவுறுத்தினர். அதேபோல் மாணவிகள் பயன்படுத்தும் செல்போன்களில் கட்டாயம் காவலன் ஆப் பதிவிறக்கம் செய்திருக்க வேண்டும். அதன் மூலம் உங்களது பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்பதையும் அந்த காவலன் ஆப் பயன்படுத்தும் முறைகள் குறித்தும் எடுத்து கூறினர். மேலும் இந்திய பிரதமர் முதல் ஒவ்வொரு துறையிலும் சாதனை படைத்த பெண் தலைவர்கள் பற்றி எடுத்து கூறி அதேபோல் மாணவிகளாகிய நீங்களும் சாதனை படைக்க வேண்டும் என அறிவுரைகளை கூறினர். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கல்லூரி செயலர் அருட் சகோதரி பிரிட்டோ, கல்லூரி முதல்வர் டாக்டர் டேவிட் சவுந்தர், இயற்பியல் துறை பேராசிரியை அருட் சகோதரி வினோதா, வரலாற்று துறை தலைவர் டாக்டர் தனலட்சுமி, ஆங்கிலத்துறை பேராசிரியர் பிரேம்குமார், சிங்கப்பெண் அதிரடிப்படை காவலர் தீபா, குழந்தைகள் நல பாதுகாவலர் அறிவழகன் மற்றும் கல்லூரி மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மோடிக்கு பிறகு நான் பார்த்த எளிமையான தலைவர் ரங்கசாமி. காமராஜர் வாழ்ந்ததை போல வாழ்வதாகவும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் புகழாரம். கர்ம வீரர் காமராஜரின் பிறந்தநாள் விழா புதுவை அரசு மற்றும் அரசியல் கட்சிகள் சார்பில் மரியாதை. பிரான்ஸ் தேசிய தினம் கடற்கரை சாலையில் வண்ணமயமான வான வேடிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.